ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு உங்கள் பயணத்தை பயனுள்ளதாக்குகிறது என்ற செய்தியினுடைய இரண்டாவது பாகம். இந்த முதல் பாகத்திலே நான் பேசினேன். இந்த வாழ்க்கையின் பயணம் என்பது அன்பானவர்களே ஒரு பரவசம் உள்ளது, எதிர்பார்ப்புள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக, வாழ்க்கையின் இந்த பயணத்திலே டிஃபிகல்டிஸ் அண்ட் டேஞ்சரஸ், அதில் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். தொடர்ந்த நாளிலே எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த பாதையிலே இந்த லக்கை அடையக்கூடாதபடி கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையின் பயணத்துக்கு எதிராக கிரியை செய்கிறது. திரும்ப ஒருமுறை படிக்கிறேன். கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம் இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை தடை செய்கிறது. அனைவரும் நினைக்கிறார்கள் இது எந்த விதத்துல பாதிக்கும் என்பவர்களுக்கே புரியவில்லை. இதன் என்றால் இன்னொரு முறை சிந்திக்க அன்பர் கேட்கிறேன். இது அடுத்தவர்களை பாதிக்கிறதோ இல்லையோ உங்களையே பாதிக்கும். அதாவது உங்கள் கசப்பு, உங்கள் கோபம், உங்கள் மூர்க்கம், நீங்கள் இடுகிற தேவையற்ற அடுத்தவர்களை தூஷிக்கிற தூஷணம், துர்க்குணங்கள் இதெல்லாம் என்றைக்கு விட்டு நீங்கிறதோ அன்றைக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் சரியாயிருக்கும். த ஜேர்னி திரும்ப திரும்ப இதுதான் நம்மை தடை செய்கிற பல காரியங்கள். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையின் பயணத்துல முடிந்த அளவுக்கு யாவரோடும் சமாதானமா இருப்போம், அன்பை தேடுவோம், அன்பை கொண்டாடுவோம். முடிந்த அளவுக்கு அதைத்தான் திருமறை சொல்கிறது, உங்களால் கூடிய மட்டும் யாவரோடும் சமாதானமா இருங்கள். அப்படியானால் கூடிய மட்டும், அதுல நிறைய எதிர்மறையான காரியங்கள் உண்டு. எதிர்மறை பாலகர் அப்படி இருக்க மாட்டார்கள், மற்ற அப்படி இருக்க முடியாது. அவள் அப்படி இருக்கிறார்களோ இல்லையோ முடிந்த அளவு, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல, உங்கள் வாழ்க்கையின் பயணத்துல அடைய வேண்டிய லக்கு இருக்கிறது. அந்த லக்கை அடையக்கூடாதபடி இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன காரியங்கள் அந்த வாழ்க்கையின் அந்த லட்சியத்தை, நோக்கத்தை தடை பண்ணுகிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கொடுக்கிற மூன்றாவது தலைப்பு என்னவென்றால் கவனிங்கள். That must be a tendency and also that must be a union. இந்த வாழ்க்கையின் பயணத்துல முடிந்த அளவுக்கு அன்பானவர்களே அடுத்தவரோட சமாதானமாய் இருக்க முயற்சிக்கணும். அது கடினம். ஒரு வீட்டில் வசிக்கிற கணவன்மனே சமாதானமா இல்லை, பிள்ளைகளும் பெற்றோரும் சமாதானமா இல்லை, உறவுகளிலே சமாதானம் இல்லை, ஒரே வீட்டில் வசிக்கிற ஒரு அண்ணன் தம்பி சமாதானமா இல்லை. அதுதான் இந்த உலகம். இது நீ நினைக்கலாம், ஒருவேளை அவர் சரியில்லை, நான் சரியில்லை. நான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், யார் சரியா இருக்கிறார்கள் இல்லையோ உன் வாழ்க்கையின் பயணத்தை அது தடை செய்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள நினைக்கிறேன். இட் ஹிண்டர் யுவர் ஜேர்னி, உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை. எனவேதான் திரும்ப நாம் ஜெபிக்கும் போது அந்த கசப்பு வருகிறது, அந்த மூர்க்கம் வருகிறது, அந்த துர்க்குணம் வருகிறது. இதெல்லாம் வரும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஜெபிக்கலாம், ஆனால் ஜெபம் கேட்கப்படாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை தடை செய்கிற சுரநெறிகளும் குழிநெறிகளும். எனவே இந்த வாழ்க்கையின் பயணத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, முடிந்த அளவுக்கு யாவரோடும் சமாதானமாய் இருக்க முயற்சிப்போம். அந்த முயற்சி வீணாய் மாறாது. நீங்கள் விரும்புங்கள், தேவன் நிச்சயமாய் அதற்குரிய வாய்ப்புகளை தருவார். அதே தொடர்ந்து பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இதுதான் வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம். கவனியுங்கள், அந்த கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓடுகிற அந்த ஓட்டம், அழகான வார்த்தை, வீணானதும் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அநேகருக்குள்ள அந்த ஒரு அழுத்தம் இருக்கிறது. நான் ஓடுகிறேன், யாரும் என்னை பாராட்டுவதில்லை, பிரசங்கிக்கிறேன், யாரும் புகழ்வதில்லை. இல்லை, என் பணித்தளத்திலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய குடும்பத்திலே மாடாய் உழைக்கிறேன்,
பாராட்டுகிற யாரும் இல்லை. கணவன் பாராட்டுவதில்லை, மனைவி பாராட்டுவதில்லை, பிள்ளைகள் பாராட்டுவதில்லை, உறவுகள் பாராட்டுவதில்லை. இதுதான் உலகம். ஒன்று தெரியும், கிறிஸ்துவின் நாடிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். எனவே நான் சொல்ல விரும்புகிற அந்த கருத்து என்னவென்றால், have a tendency heart. முடிந்த அளவுக்கு எல்லாரோடுமே, அது கடினமான ஒன்றுதான். நான் என்ன பேசுகிறேன் எனக்கு நன்றாய் புரிந்தே பேசுகிறேன். எதிர்மறையான குடும்பங்கள், எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான நட்புகள் எல்லாமே எதிர்மறை தான். இன்றைக்கு அன்பா இருக்கிறார்கள், நாளைக்கு அன்பா இல்லை. இன்றைக்கு ஒன்றை சாதிப்பதற்காக இணங்கி வருகிறார்கள், அதை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்கு எதிராளியாய் மாறுகிறார்கள். இதுதான் உண்மை. வாங்க வரைக்கும் அன்பார்களே அவருடைய பேச்செல்லாம் அதுல ஒரு குழைவு, ஒரு பணிவு, ஒரு தாழ்மை. அவள் பெற்றுக்கொண்ட பிறகு தாழ்மையும் இல்லை, பணிவும் இல்லை. எல்லாமே ஏகபோக வசனங்கள் தான், உரிமையிலே பேசுகிற வசனங்கள் தான். இன்னைக்கு இந்த கடன் வாங்கின பலர் யோசித்து பாருங்கள், அந்த வாங்கின கடனுக்கு அந்த திருப்பி கொடுப்பது மனசே இல்லை அவங்களுக்கு. கேட்டா என்ன சொல்றாங்க, என்ன பெருசா கொடுத்துட்டீங்க, இந்த பணம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? அப்ப யோசித்து பாருங்களேன், அந்த அளவு அதாவது ஏமாற்றப்படுகிற போது வருகிற அந்த வேதனை சொல்லி முடியாது. நம்ம ஏமாற்றி விட்டார்களே, கவனிங்கள், நீங்கள் ஏமாறவில்லை, அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். கிறிஸ்துவின் நாளிலே அந்த மகிழ்ச்சியை இழந்து போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, யூ லூஸ் யுவர் ஜாய், யூ லூஸ் யுவர் ரிவார்ட். ஒருவர் ஒரு இடத்துல கடன் கேட்டார். அவர் சொன்னார், முடியாதுன்னு சொன்னார். அந்த நபருக்கு அந்த போதகர் மேல் மிகுந்த வருத்தம். என்னுடைய போதர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி சபைக்கு வரவில்லை, சபை விட்டு போயிட்டார். அப்படி கொஞ்ச நாள் போதகருக்கு அவருக்கும் தொடர்பே இல்லை. ஊரெல்லாம் சொன்னார், நான் காசு கேட்டேன், இந்த பாஸ்டர் பணம் இருந்தே கொடுக்கலன்னு. ஆனால் இந்த போதகர் ஜெபித்தாராம், ஆண்டவருக்கு நான் உதவி செய்யலாமா வேண்டாமான்னு. ஆண்டவர் சொன்னாராம், நோ அப்படின்னு சொன்னாராம். இவர் அப்படியே சொல்லியிருக்கிறார், இல்லைங்க முடியாதுன்னு. நாட்கள் ஆனது, வருடங்கள் ஆனது. ஒரு நாள் அவரே வந்தார், அந்த கடன் கேட்டு வந்தார். ஐயா, நீங்கள் கடன் கொடுக்காதற்காக நன்றி அப்படின்னார். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவர் என்னை பயிற்றுவித்தார், என்னோடு பேசினார். இன்னும் அவரோடு கிட்டி சேர, அவரையே சார்ந்து கொள்ள, அவரையே நம்ப தேவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக்கொண்டேன், தேவைகள் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகருக்கு நான் கடன் கொடுக்கிற ஒரு மகனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு உங்கள் மேல் எனக்கு வருத்தம், நீங்கள் நோ என்று சொன்ன போது. ஆனால் அந்த வருத்தங்கள் தான் என்னை இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளைய, பல நேரங்களிலே அது நம்ம அந்த தேவன் சொல்லுவதை அந்த கேட்டு நாம் செய்யும் போது மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இங்கே நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், இங்க ஆடம்பரமா இருக்கலாம், இங்க பிரகாசமா இருக்கலாம், இங்க மேன்மையா இருக்கலாம், அநேகங்களை பாராட்டுகிற நிலைக்கு இருக்கலாம். ஆனால் பிலிப்பியர் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, கிறிஸ்துவின் நாளிலே உண்டாகிற மகிழ்ச்சி, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே, சரியான நியாய தீர்ப்பு, the right judgment, the right judge, சரியான நியாய தீர்ப்பு, சரியான நியாயாதிபதி, அந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? பூமியிலே வாழும் போது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிங்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, நான் சொல்லுகிற வார்த்தை வசனத்தை பிடித்து கொண்டு. இன்னைக்கு அந்த வார்த்தையை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். வசனத்தை பிடித்துக் கொள்வதற்கு மாறாக மனிதர்களை பிடித்துக் கொள்ளுகிறோம். ப்ளீஸ், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், மனிதர்களை பிடித்துக் கொள்ளாதிருங்கள். அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளும் போது அன்பானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்துல சுடர்களைப் போல் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நான் சொன்ன ஒரு உதாரணம், ஒரு போர் இடத்துல கடன் கேட்டார், அவர் இல்லை என்று சொன்னார். அவருக்கு மன வருத்தம் தான். ஆனால் அதே நபர் சொன்னார், இன்றைக்கு அவர் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமா இன்றைக்கு விளங்குகிறார். அவர் சொன்னார், நீங்கள் நோ என்று சொன்னது நல்லது, தேவனை சார்ந்து கொள்ள, தேவனை நம்ப, தேவனையே பற்றி கொள்ள. அன்னைக்கு நீ கொடுத்துருந்தீங்கன்னா என் தேவை சந்திக்கப்பட்டிருக்கோம், நான் தேவனை நோக்கி பார்த்திருக்க மாட்டேன். நீங்க சொன்ன பிறகு நான் ஜெபித்தேன், தேவனையை சார்ந்து கொண்டேன், வசனத்தை பிடித்து கொண்டேன். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன் தேவைகளை தேடி வந்து தருவார். கிறிஸ்துவுக்குள்
என்னுடைய குறைவு நிறைவாக்குகிற வசனத்தை சொல்லி ஜெபித்தேன். இன்றைக்கு என் குறைவு நிறைவாக்கினார். அன்றைக்கு நீங்க ஒருவேளை பணம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் தேவனை தேடி இருக்க மாட்டேன். நெருக்க வந்திருக்காது, எனக்குள்ள அந்த உறவுகள் வந்திருக்காது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு விலக கடவுள். திரும்ப திரும்ப நீ திருச்சபைக்கு போகிற பலருக்கு அது இருக்கிறது. துர்க்குணம் இருக்கிறது, மூர்க்கம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, தூஷணம் இருக்கிறது. How can you run the race? உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை எப்படி அடைய முடியும்? என்னுடைய செய்திதான். அதாவது உங்கள் லக்கை நீங்கள் அடைய வேண்டுமானால் நீங்கள் அதை இழக்க வேண்டும். என்னுடைய மூன்றாவது குறிப்பு அதான், your journey should be a tendency. உங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் லகுவாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் லகுவாய் இருங்கள். இப்படி நினைக்கிறேன், கடினமா இருக்காதீங்க. நீங்கள் கடினமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணங்கள் கடினமா இருக்கும். You have a tendency. அந்த லகுவா இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பயணங்கள் லகுவா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையின் பயணங்கள் கடினமா இருக்கு. ஏன்னா அவங்களே கடினம். நீங்கள் கடினமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் பயணங்கள் கடினமா இருக்கும். கடினமா இருக்க வேண்டிய நேரத்துல கடினமா இருக்க வேண்டும். பிசாசு கிட்ட கடினமா இருங்க, பாவத்துக்கிட்ட கடினமா இருங்க. ஆனால் வாழ்க்கையின் பயணத்துல have a life of tendency. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அடுத்தவர்களை நீங்கள் சமநிலையாய் பாவியுங்கள். உங்களுக்கு இருக்கிறதே உணர்ச்சி அவளுக்கும் உண்டு. மனிதர்களை மனிதர்களாய் பாருங்கள். அநேகர் மனிதர்களை மனிதர்களாய் பார்ப்பதில்லை. உங்கள் சக மனிதர்களை மனிதர்களாய் பாருங்கள். உயர்ந்திருக்கலாம், மேலாண்டத்தில் இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. தேவன் தான் நிரந்தரம். ஆல்வேஸ் லுக் பீப்புள் ஆஸ் யூ லுக். எல்லாரையுமே சக மனிதர்களை மனிதர்களாய் பாருங்கள். தொடர்ந்து இந்த வாழ்க்கையின் பயணம் பயனுள்ள இருக்க வேண்டுமானால் கலாத்தியர் 5:15 சொன்ன ஆரம்பத்துல பி டெண்டர். கலாத்தியர் 5:15 ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால், எழுத்துமடி கடிக்கிறது இல்ல, வார்த்தையாலே தடித்த வார்த்தைகள். நிறைய பேரை பார்க்கிறேன் குடும்ப உறவுகள்ல கூட. அன்பான கர்த்தரை ஆராதிக்க ஊழியம் செய்த பிள்ளைகளே, தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். நேற்று கூட என்னோட ஆலயத்துல ஒரு மாமியார் மருமகள், அந்த மருமகளை ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது புரிந்து பயன்படுத்துகிறார்களா புரியாமல் பயன்படுத்துகிறான்னு தெரியல. ஒரு சின்ன பெண்ணு, இவங்க வயசுல பெரியவங்க, நிறைய வசனம் படிச்சவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை தடித்த வார்த்தை, அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு கேவலமான வார்த்தை. நீ சொல்ல வந்த வசனம், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்திரல் அழிவீர்கள். How can I run the race? அழிந்து போனால் என் வாழ்க்கையின் பயணம் எங்கே தொடரும்? தொடராதே. நான் அழிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல, ஆக்குவதற்காக உண்டாக்கப்பட்டவன். God made me to make something. என்னை கொண்டு ஜாதிகளை ஜனங்களை உருவாக்க என்னை தேவன் உருவாக்கினார். நீங்கள் அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள, ஆக்குவதற்காக. ஒரு ஊழியத்தை ஆக்கணும், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். நிறைய பேர் அழிப்பதற்கென்று இருக்கிறார். ஊழியர்களை அழிக்க, சபையை அழிக்க, ஸ்தாபனங்களை அழிக்க, மனித உறவுகளை அழிக்க. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், உங்களை பற்றி அப்படி சொன்னார், உங்களை பற்றி இப்படி சொன்னார். தூற்றி திரிகிற வார்த்தை. நம்பிக்கையோடு வார்த்தை சொல்லுகிறார், அந்த நம்பிக்கைக்கு அவர் துரோகம் பண்றார். அது அவருக்கே பின்னால் ஒரு நாள் தீங்கு வரும் என்று புரியல. அதாவது அவருக்கு தீமை செய்கிறோம் என்று சொல்லி தனக்கே தீமை செய்து கொள்ளுகிறார். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஆனால் அந்த நபர் அந்த நம்பிக்கைக்கு துரோகியாகிறார். இது எவ்வளவு பெரிய வேடிக்கை! திருமதி சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளையே, அப்படி நீங்கள் இருந்தால் அழிவீர்கள். அடுத்து ஒரு வார்த்தை போட்டது, ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான வார்த்தை. ஒருவரால் ஒருவர். நீங்க பல காரணங்களை சொல்லலாம். அதுல சொல்லுகிறது அழிக்கப்படாதபடி. 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, அழிவீர்கள்.
அழிக்கப்படாதபடி. நிறைய ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன், நிறைய ஊழியக்காரர்களை, அவர்களாலே அவர்கள் அழிந்து போனார்கள். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவரால் ஒருவர். நீங்க சொல்லலாம், அவரால் நான் இப்படி ஆயிட்டேன், அவரால் அப்படி ஆயிட்டேன். என்னுடைய மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இன்வர்ட் ஃபைட்ஸ், அந்த உள்ளான போராட்டங்கள் அன்பானவர்களே உங்களை திசை திருப்பி விடும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். கசப்பு, மூர்க்கம், துர்க்குணம் இதெல்லாம் என்ன பண்ணணும் என்று சொன்னால் உங்கள் உள்ளான மனிதனை பலவீனப்படுத்தும். வெளியான மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உள்ளான மனிதனை பலவீனப்படுத்தும். அது மட்டுமல்ல, திசை மாறும், சோர்வை தரும், கசப்பை தரும். ஒரு பயனுள்ள செயலை உங்களால் செய்ய முடியாது. நான் சொன்னது போல ஒரு பயனுள்ள செயலை உங்களால் செய்ய முடியாது. சின்ன கேள்வி, நீங்கள் செய்யும் செயலெல்லாம் பயனுள்ளதா இருக்கிறதா? வாட் எவர் ஐ டு, தொலைக்காட்சியில பேசுகிறேன், அடிக்கடி நானே கேட்டுக்கொள்ளுவேன், இது பயனுள்ள செய்தியா? என்னை மேன்மைப்படுத்த, என்னை பிரசாப்படுத்த, என் அறிவை காட்ட, என் திறமையை காட்ட அல்ல. இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு சம்ஒன். நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, பல நேரங்களிலே இது நம்ம என்ன செய்ய தெரியுமா, நம்மையே சோறுக்குள்ளாக்கிறது, தூஷணமான காரியங்கள். நான் சொல்லுகிறேன், கவனிங்க, ஒரு அதிருப்தி, அது மட்டுமல்ல கசப்பு, சோர்வு, இதெல்லாமே நான் சொல்ல வந்த வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை, நான்காவது குறிப்பு, திசை திருப்பப்படுகிறது. அவர் ஜேர்னி டிஸ்ட்ராக்டட். நன்றாய் ஓடினோம், ஒரு அதிருப்தி, ஏதோ ஒரு கசப்பு, யார் மேலேயும் ஒரு கசப்பு, ஊழியன் மேல, ஊழியர் சபை மேல, சக விசுவாசிகள் மேல, யார் மேல ஒரு கசப்பு. அது என்ன செய்ய சொன்னா, டிஸ்ட்ராக்டட் யுவர் மினிஸ்ட்ரி. கவனிங்க, ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் சொன்னீங்க? அவர் ஜேர்னி கேன் பி ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். உடைய வாழ்க்கையின் பயனுள்ள வாழ்க்கையின் பயணம் பயனற்றதாய் மாறிவிடும். இப்ப தெரியுமா, மத்தேயு 13:22 அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, நீங்கள் விதைக்கிற விதைகள், வசந்த கேட்கிறீங்க, ஆனால் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த மயக்கம் நெருக்கி போடுகிறது, பலனற்று போகிறது. You will be distracted by your wealth. பலரை பார்க்கிறேன், வசதிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது, தேவன் நம்பி ஆஸ்வதிக்கிறார், நம்பி ஆஸ்வதிக்கிறார். என் மகன் எனக்கு பயன்படுவான், என்னை நம்பி அவர் தந்த மேன்மை, என்னை நம்பி அவர் தந்தது, தேவன் தான் உயர்த்துகிறார். விதைக்கிறோம் அல்ல, நீர்ப்பாய்ச்சியோம் அல்ல, விளை செய்கிற தேவனால். கர்த்தர் கட்டாராகில். அப்படியானால் அந்த தேவன் கொடுக்கிற ஒன்றிலே நீங்கள் அதை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் you're distracted. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாய் மாறிவிடும். நான் சொத்தப்படுகிறேன், கேளுங்கள். 13:22 மத்தேயு, விதைக்கப்பட்டவன். எவ்வளவு பெரிய வார்த்தை! உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒன்று விதைத்திருக்கிறார். நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, வாழ்வை, செழிப்பை, தாளங்கள் விதைத்திருக்கிறார். ஆனால் அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை பலன் கொடுப்பதில்லை. தேவன் எனக்குள்ள இந்த வசனத்தை விதைத்தார். ஏன் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு சொல்லும்படி, அடுத்தவர்களுக்கு அதாவது பயன் கொடுக்கதோ இல்லையோ, என்றைக்கு அவர்கள் பயன் பெறும் என்கிற நம்பிக்கை. அந்த வார்த்தையை கிடைக்கிறேன், விதைக்கப்பட்டவன். அப்போ எனக்குள்ளே கர்த்தர் ஒன்று விதைத்தார். நன்மைகளை விதைத்தார், ஆசீர்வாதத்தை விதைத்தார், வாழ்வை விதைத்தார், மேன்மையை விதைத்தார், சில நல்ல நல்ல சுபாவங்களை விதைத்தார். The reason it should be used to somebody. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் விதைக்கப்பட்டவன் தான். ஆனா இடைப்பட்ட வாழ்க்கையிலே உலக கவலை, மயக்கம், அது மட்டுமல்ல நெருக்கி போடுகிறது. சொல்ல போனால் சின்ன கேள்வி, விதையிலும் தவறில்லை, விதைக்கப்பட்டவரும் தவறில்லை, ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட நிலம் தான் சரியில்லை. கேட்கிறவனாய் இருந்தும் அன்னைக்கு கேட்டோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டோம், கீழ்ப்படிந்தோம். ஆனா திரும்ப சொல்லுகிறேன், அது அடுத்த வார்த்தை. அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஐஸ்வர்யம், மயக்கம், இதெல்லாம் வரும்போது இட்ஸ் ஸ்குவீஸ்ட். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவன் பலன் அற்று போவான். கவனிங்கள், தேவன்
நீங்களும் நானும் பலனுள்ள ஒருவனாய் இருக்க வேண்டும் என்று தான் உங்களை உருவாக்கினார். God wants you to be a useful, profitable, honorable, கனமுள்ளவர்களாய், பயனுள்ளவர்களாய், தேவனுக்கென்று உபயோகப்படுகிற ஒரு பாத்திரங்களாய்த்தான் உங்களை என்னை கர்த்தர் மாற்றினார். ஆனா வேதம் சொல்கிறது பலன் அற்று போவான். யோசித்து பாருங்களேன், நாள் முழுதும் வேலை பண்றீங்க, பலனே இல்லை. There is no profitable, ஒரு பலனும் இல்லை. உழைப்பு எல்லாமே சொல்லப்பட்டது, அவன் பலனும் அவனும் பலனற்று போவான். அவனும் விதையும் பலன் தரவில்லை, நிலமும் பலன் தரவில்லை. விதைத்தவருக்கு எவ்வளவு துக்கம். இன்னைக்கு பாருங்களேன், திருச்சபையில எவ்வளவு கடினம், ஒரு பிரசங்கம் பண்றது எவ்வளவு கடினம். நேற்று மாபெரும் தெய்வ மனிதனாகிய ஆர்டி கெண்டால், இங்கிலாந்திலே புகழ்பெற்ற தெய்வ மனிதன் ஸ்டான்லி அவருடைய வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஆர்டி கெண்டால் அவருடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். ஆர்டி கெண்டால் அவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு திங்கட்கிழமையை உட்காருவாராம். அந்த திங்கட்கிழமையிலேயே ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு ஆயத்தம் பண்ணுவாராம். ஏன் தெரியுமா? அது மக்களுக்கு பலன் தர வேண்டும். பாருங்க, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ பிரயாசம், அவ்வளோ ஜபம். ஒரு பிரசங்கம் பண்ணுவது பிரசவிப்பது போல. ஜனங்களுக்கு அதை குறித்த கவலை இல்லை. வேதம் சொல்லுகிறது அவன் பலவற்று. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், கடந்த வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார்? உங்களையும் கேட்கிறேன், நீங்கள் போன ஆலயத்திலே கடந்த வாரத்துல உங்கள் போதர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியாது. நான் என்னைக்கோ பார்த்த திரைப்படங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது, வசன ஞாபகத்தில் இருக்கிறது, அங்க இருக்கிற அந்த பஞ்ச் டயலாக் ஞாபகம் இருக்கிறது. ஆனா போதகர் பண்ண அந்த வார்த்தை ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லியிருப்பார். அந்த மாறுபட்ட கருத்தை கெட்டியா பிடிச்சுக்கிற எனக்கு தான் சொன்னார். வேண்டாம், வேதம் சொல்லுகிறது அவன் பலனற்று போவான். இங்கே நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஈஸிலி யூ கேன் பி டிஸ்ட்ராக்டட். அதே மத்தேயு 16:26, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால், அது நீங்க பல பல கோணங்களே அந்த வார்த்தையை சொல்லலாம். எஸ் எவ்ரிதிங், எஸ் எவ்ரிதிங், உலகம் முழுவதையும் அப்படின்னா அந்த முழுவதும் எல்லாம் இருக்கிறது. வாழ்வு இருக்கிறது, வசதி இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல மதிப்பு இருக்கு சமுதாயம். உலகம் முழுவதும், இது பணத்தை பற்றி அல்ல, கேரக்டர், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அடுத்த வார்த்தை நஷ்டப்படுத்தினால், அதை இன்னொரு கோணத்துல பாருங்கள், நஷ்டப்படுத்தினால். யோசித்து பாருங்கள், இந்த ஆதாயத்துக்கு என்னுடைய உழைப்பு இருக்கலாம், ஆனால் அந்த ஆதாயத்தை அடைவதற்கு உதவி ஆண்டவர். ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அந்த நன்மை எனக்கு தந்தவர் கர்த்தர், அந்த மேன்மையை தந்தவர் கர்த்தர், அந்த உயர்வை தந்தவர் கர்த்தர். இன்னைக்கு இருக்கிற அந்த ஊழியர்களை பார்க்கிறேன், சக ஊழியர்களை மதிப்பதே இல்லை. ஈவன் சில ஸ்தாபன தலைவர்கள் கூட சக ஊழியர்களை மதிப்பதில்லை. பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்தோத்திரம் பண்ண திருப்பி ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்ற. யோசித்து பாருங்களேன், நான் சொல்ல வந்து இந்த ஆதாயத்தை அவர்தான் எனக்கு தந்தார். ஆங்கிலத்துல ப்ராஃபிட்டபிள். இன்றைக்கு நான் பயனுள்ளவனா இருக்கிறேன் என்று சொன்னால் அவரால் வந்த வார்த்தை. அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, நஷ்டப்படுத்தினால். என்னை பயனுள்ளவனாய் என்னை ஆக்கினாரே, நான் அவருக்கு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அடுத்த வார்த்தை ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஆண்டு கொடுத்த மேன்மைகள், ஆண்டு கொடுத்த உயர்வுகள், ஆண்டு கொடுத்த வசதிகள், யூஸ் இட் ஃபார் காட். அடுத்த வார்த்தை நஷ்டப்படுத்தினால். என்பதே பிள்ளையே, உன் கிருபைகளை, உன் வரங்களை, உன் வல்லமையை, உனக்கு கொடுத்த ஞானத்தை, உனக்கு கொடுத்த திறமைகளை, எல்லாருக்கும் சில திறமைகள் இருக்கிறது, உனக்கு கொடுத்த சரீர பலத்தை யூஸ் இட் ஃபார் காட். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், ஆலயம் முடிந்த அடுத்த நிமிஷம் வீடு தீப்பற்றியது போல ஓட, ஆலயத்துல சின்ன வேலையோட பண்றது இல்லை. அப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய இடத்துல அப்பாயின்மெண்ட், அங்க அப்பாயின்மெண்ட், இங்க அப்பாயின்மெண்ட். பணம் சம்பாதிக்க வேண்டும், நண்பர்களை பார்க்க வேண்டும். வரும்போதே ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுதான் வராரு அவர். இங்கே நான் ஒரு உண்மை சொல்லுகிறேன், எத்தனை பேர் சொல்றேன், தம்பி இந்த வேலை யோசித்து பாருங்க,
தங்களை கவனிங்க, தேவனுக்கு ஆதாயப்படுத்தப்படாத நீ உனக்கு ஆதாயமா இருக்க மாட்டாய். தேவனுக்கு லாபம் தராத நீ உனக்கு லாபமா இருக்க மாட்டாய். திரும்ப நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். உன்னால் தேவனுக்கு லாபம் இல்லை என்றால் உனக்கு லாபம் இல்லை, உன் குடும்பத்துக்கு நீ லாபம் இல்லை. லாபம் என்ன? நீ நினைக்கிறேன் உங்களுக்கு லாபமா இருக்கலாம். ஒரு அன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுட்டு சம்பாதிக்கலாம், ஒரு 2000 கிடைக்கலாம், ஒரு 3000 கிடைக்கலாம், உனக்கு அது லாபம். ஆனால் காலப்போக்கில அது உனக்கு லாபமா இருக்காது. திரையில் பாருங்கள், லாபம் என்ன? ஒரு கேள்வி. உன் சம்பாத்தியம் ஒரு கேள்விதான், உன் வாழ்க்கையே ஒரு கேள்விதான், உன் ஜீவமே ஒரு கேள்விதான், நீயே ஒரு கேள்வி. அப்படி அல்ல, நீ கேள்வியா இருப்பதற்காக அல்ல, நீ பதிலா இருப்பதற்காக கர்த்தர் உன்னை உருவாக்கினார். You are the answer for the total problem. இந்த தேசத்திற்கு நீ பதில், உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நீ பதில். அடுத்தவங்க வரும்போது ஒரு பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். குழப்பத்தோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு, வாழ்க்கையின் பல கேள்வி வருகிற மக்கள் உன்னிடத்துல வரும்போது they must get an answer. கிறிஸ்து மட்டும் பதில் அல்ல, நீயே பதிலா இருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார், லாபம் என்ன? அடுத்த வார்த்தை அவன் ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த வாழ்க்கைக்கு ஈடாக ஒண்ணுமே இல்லை. தேவனோடு வாழ்வது, தேவனோடு இருப்பது, தேவனோடு பழகுவது, தேவனுக்காக உழைப்பு செய்வது, இதற்கு ஈடு ஒன்றுமே இல்லை. இதற்கு ஈடா என்ன கொடுப்பேன் நான்? இதற்கு ஈடு, அதாவது nothing can compensate. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, ஏழ்மை, வறுமை, இதற்கு ஈடு ஒண்ணுமே இல்லை. இதற்கு ஈடு அவர்தான். அடுத்த வருஷம் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:10 டிஸ்ட்ராக்டட், தெரிந்த வசனம். ஏனென்றால் அந்த நோக்கத்தை இழந்து போனால், லட்சியத்தை இழந்து போனால், லக்கை இழந்து போனால், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. இன்னைக்கு ஒரு புதிய செய்தி எல்லாரும் சொல்றாங்க, கிருபையின் செய்தியாளர்கள். ஒரு முறை மனம் திரும்பி விட்டால் அவ்வளவுதான், இட் இஸ் பினிஷ். இல்ல, தப்பு. கவனியங்கள், பவுலோடு வாழ்ந்தவன், தேவனை அறிந்தவன் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், ஊழியம் செய்தவன் தான், அற்புதங்களை கண்டவன் தான், அதிசயங்களை கண்டவன் தான். யூதாஸ் கூட பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, என்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, பல காரியங்கள் இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்களா இருக்கலாம், இந்த ஆன்லைன் எத்தனையோ விளையாட்டுகள். இப்பிரபஞ்ச ஆசை வைத்து நிறைய பேர் கேட்கிறாங்க, அது என்ன தப்பா? அந்த ஆசை என்ன செய்யும் தெரியுமா? தேவனை விட்டு பிரித்து விடும். என்னை விட்டு பிரித்து. கவனிங்க, ஆண்டருமே வைக்கிற ஆசையை விட்டுட்டு வேற எதுல ஆசை வச்சாலும் it will distract you, it will separate you, distracted. நான் சொல்ல அந்த வார்த்தை, அன்பானவர்களே, பயனற்ற வாழ்க்கையா போயிடும். அந்த வார்த்தை போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் தெசலோனிய பட்டணத்துக்கே அவன் போய்விட்டான். எங்கிருந்து வந்தாலும் அங்கே போயிட்டான். He came from there. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அடுத்தவர்களையும் திசை திருப்பு பண்ணுகிற வாழ்க்கை. தெசலோனிக்கே பட்டணத்துக்கே அவன் போய்விட்டான். அது என்னோடு போட்டுருது, கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும், தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். புரிய நினைக்கிறேன். நீங்கள் திசை மாறும் போது நீங்கள் மட்டும் திசை மாறவில்லை, உங்களை பின்பற்றுகிற மக்கள் திசை மாறுவார்கள். ஒரு பாலா சிர்லாரி திசை மாறினார், அவரோடு சேர்ந்த நிறைய பேர். வில்லியம் பிரனா திசை மாறினார், அவரோடு நிறைய பேர் திசை மாறினார்கள். இப்படி நிறைய கூட்டத்தார் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் தவறா சரியா என்பதே புரியவில்லை. இதே நம்முடைய தமிழகத்துல ஆவிக்குரிய சபைகளுக்கு போனவர்கள் ஒரு கவர்ச்சியின் செய்திக்கு போனார்கள். இன்னைக்கு அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட் பை த வேர்ல்ட்லி திங்ஸ். உலகத்தின் காரியங்கள் உங்களை திசை திருப்ப வேண்டாம். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையின் பயணம் பயனுள்ளதாய், நோக்கம் உள்ளதாய், லட்சியம் உள்ளதாய் இருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படி சொல்ல விரும்புகிறேன், your destination makes the journey worthwhile.
உடைய வாழ்க்கையின் பயணம் பயனுள்ளதா இருக்கட்டும். எதை செய்தாலும் நீ எதை செய்தாலும் இட் ஷுட் பி ஒர்த் வைல். அது ஒர்த்தா இருக்கணும். நீங்க ஒரு சின்ன கேள்வி, நீங்க பண்றது எல்லாமே ஒர்த்து தானே? அன்வர்த்தியா ஒர்த்தா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 25:21, அவன் எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் என்னை பிரவேசி. இட்ஸ் ஒர்த் வைல். திரும்ப சொல்லுகிறேன், நல்லது. எஜமான் சொல்ற வார்த்தை நல்லது, உத்தமம், உண்மை, நேர்மை. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். அடுத்த வார்த்தை அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பார். நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. நாட் ஓன்லி ஒர்த் வைல், இட் வில் ப்ரொமோட் யூ. அது பயனுள்ள ஒன்றாய் மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு உங்களை ஒரு பயனுள்ள மனிதனாய் மாற்றும். யூ வில் பி ப்ரொமோட்டட். தமிழ்ல அநேகருக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன். அது மட்டுமல்ல, மூன்று காரியங்கள். முதல்ல தேவன் சொல்றார் நல்லது, குட். இரண்டாவது நல்ல சாட்சி, உத்தமம், உண்மை உள்ள ஊழியனை. மூன்றாவது உண்மையா இருந்தாய், அதிகாரியை வைப்பேன். கடைசி வார்த்தை, உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி. லைஃப் ஜர்னி இஸ் a refreshment, இஸ் a joy. கவனிங்க, இந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, இதெல்லாம் that make you joy. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த வசனம் போட்டிருக்குது, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே. இதுதான் முக்கியமான வார்த்தை. என் சந்தோஷம் அல்ல, அவர் சந்தோஷமே நிறைவானது. எஜமானுடைய சந்தோஷம் அது அனித்தியமானது அல்ல, நித்தியமானது. திரும்ப சொல்லுகிறேன், மக்களின் சந்தோஷத்துல பிரவேசிப்பது நமக்கு இயல்பு. புரியுங்களா உங்களுக்கு? இளையகுமாரன் உலகத்தின் சந்தோஷத்தை பூரித்தான், ஒன்றும் இல்லாமற் போனான். ஆனா தகப்பனுடைய வீட்டுல சந்தோஷப்படும் போது வித்தியாசம். நீங்க சொல்லக்கூடிய எஜமானுடைய சந்தோஷம். என் அன்பான தேவ பிள்ளையே, உலக சந்தோஷம் வேண்டாம், உறவுகளின் சந்தோஷம் வேண்டாம், நண்பர்களின் சந்தோஷம் வேண்டாம், எஜமானின் சந்தோஷம். The joy of the master. இன்னைக்கு அந்த எஜமானின் சந்தோஷத்தை நிறைய பேர் விரும்பல. ஆலய ஆராதனை விட்டுட்டு கல்யாணத்துக்கு, காது குத்துறதுக்கு, செத்தவங்களுக்கு, பிறந்த நாளைக்கு யோசித்து பாருங்களேன். சிலர் கட்சி ஊர்வலத்து கூட போறாங்க. அது தேவையற்றது. எஜமானிடத்திருக்கிற சந்தோஷத்தை விட உலகத்துல எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. எஜமானின் சந்தோஷம், அது யோசித்து பாருங்க. அப்படியானால் அந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். என் சந்தோஷம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னை அதிகாரியாக வைப்பேன். அப்படின்னா God values your work, God value your labor, God value your loyalty, God value your love. சொல்லுகிறேன், உன்னுடைய அன்பை கனம் பண்ணுகிறார், உன்னுடைய உண்மையை கனம் பண்ணுகிறார், உன்னுடைய உழைப்பை கனம் பண்ணுகிறார். லவ், லாயல், லேபர். உன்னுடைய அன்பை கனம் பண்ணுகிறார், உன்னுடைய உழைப்பை கனம் பண்ணுகிறார், உன்னுடைய உண்மையை கனம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, மத்தேயு 20:34 தேவன் சொல்ல வார்த்தை, தன் வலது பக்க நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே. இவ்வளவு பெரிய சாட்சி. வாருங்கள். ஒரு இடத்துல பயனற்று போகிற வாழ்க்கை, இல்லாமல் போகிற வாழ்க்கை, இங்கே வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களை. எத்தனை பெரிய வார்த்தை! வாட் எ எக்ஸலன்ட் ஆனரபிள் வேர்ட். என் பிதாவினால் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், when your journey is well, உங்களுடைய வாழ்க்கையின் பயணம் நன்றாயிருந்தால், வேதம் சொல்லுகிறது 3 வார்த்தை, ராஜாவின் வலது பக்கத்தில். இரண்டாவது ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவது ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். நான்காவது உரிமை சுதந்திரிக்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பெரிய மேன்மை! மாத்திரமல்ல, கடைசியாக வெளிப்படுத்தல் 21:4 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை,
அலுவல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. உன் பாடுகள், உன் வேதனைகள், உன் கண்ணீர், உன் கலக்கம், உன் ஏழ்மை, உன் நிந்தனை, உன் அவமானங்கள், நீ சந்தித்த எல்லாமே that will be eradicated. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் ஒழிந்து போயின. கண்ணீர் யாவையும், வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம், அந்த வார்த்தை சொல்கிறது, எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது. அது மட்டுமல்ல, யாவையும் துடைப்பார். சொல்ல முடியும். கண்ணீர் யாவையும், இயேசுவுக்காக பட்ட பாடுகள், தியாகம், உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ சந்தித்த ஏற்றத்தாழ்வுகள், உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ சந்தித்த அந்த எதிர்மறையான இடர்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் யாவையும் தேவன் துடைப்பார். இனி ஒரு புதிய வாழ்வு, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, எல்லாம் ஒழிந்து போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யுவர் ஜேர்னி டு ஹோம், நித்திய வீட்டுக்கு நீ போக வேண்டுமானால் இந்த நாளின் செய்தி, அன்பானவர்களே, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். There is a difficulties, there is a danger. மூன்றாவது, இந்த வாழ்க்கையின் பயணத்திலே அன்பானவர்களே, மனிதர்களை நோக்கி பார்க்காதீங்க, அவரை மட்டும் பாருங்க. டோன்ட் லுக் பீப்புள், லுக் காட். இத்தனை பேர் வசிக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்க முடிக்க இயேசு. டோன்ட் லுக் பீப்புள், மனிதர்களை பார்க்காதீங்க. ஆல்வேஸ் லுக் தி லார்ட். டோன்ட் லுக் அதர் பீப்புள், லுக் காட். மூன்றாவதாக, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நான்காவது, யுவர் டெஸ்டினேஷன் வில் ஒர்த் வைல், இது சக்சஸ். இப்படி வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். நிறைய பேருக்கு அர்த்தமற்ற வாழ்க்கை, வெந்தது சாப்பிடணும், விதி வந்தா செத்து போகணும், அப்படி வாழ்க்கை அல்ல. இட் ஷுட் பி ஒர்த் வைல். திரும்ப சொல்லுகிறேன், 1 பேதுரு 2:11 அந்நியர்களா இருக்கிறோம், பரதேசிகளா இருக்கிறோம், உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமச இச்சையை விட்டு விலகி இந்த பரமழைப்பின், இந்த பரம வீடு, இந்த பரமராட்சியம், அதற்கு அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறோம், ஆசையாய் தொடருகிறோம். ஆண்டவரே, வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர. ஆம் தகப்பனே, we should not be distracted, we should not be disturbed, we should not be distracted. அழிக்கப்படாதபடி, திசை திருப்பப்படாதபடி, வாழ்க்கையின் சம்பவங்களை பார்த்து குழம்பி விடாதபடி இது வைத்திருக்கிற ராஜ்யம். நீ சொன்னீரே, என் பிதா ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட, எஸ் லார்ட், எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த மேன்மையை, இந்த மகிமையை அடைய எனக்கு உதவி செய்யும். இடைப்பட்ட காலத்துல எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை கொடுமை, எத்தனை கொள்ளை நோய், எத்தனை வருத்தங்கள், எத்தனை அந்த விமர்சனங்கள். ஆனாலும் அந்த பரமழைப்பின் அந்த பந்தயப்பொருள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தையை கேட்க ஆண்டவரே, தேன் வந்து பாயுது காதினிலே, அந்த வார்த்தை எங்கள் கண்கள் காதுகள் கேட்க உதவி செய்யும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் not to be distracted. உலக மயக்கம், செல்வம், புகழ், மேன்மை எங்களை மயக்கக்கூடாது. நீர் மாத்திரம் எங்களை மயக்குகிற ஒருவராய், நாங்கள் எதிலே மயங்குகிற ஒன்று அல்ல, ஆண்டவரிடத்துல மட்டும், உடைய வார்த்தையில் மட்டும், வசனத்தில் மட்டும் மயங்கிருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானது பிள்ளைகளே, உடைய வாழ்க்கை பயணம் அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். நான் ஆரம்ப சொன்னது போல உங்கள் லக்கு உங்கள் பயணத்தை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை வாழ ஜெபியுங்கள், தீர்மானியுங்கள். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, வறுமை உண்டு. ஆனால்
ஒரு மாபெரும் மகிமை உண்டு. அதைத்தான் சற்று சொன்னேன், உன்னை அதிகாரியா வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசிப்பாய். அது மட்டுமல்ல, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யம் சுதந்திரிப்பீர்கள். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தீர்மானியுங்கள், செயல்படுங்கள். எந்த நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை, உங்கள் சபையை, உங்கள் போதகரை விட்டுவிடாதிருங்கள். Hold on. God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.